அந்த நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம் உண்மையிலே நவீன் தேவர் வாழ்ங்கிறத விட நயினார் நாகேந்திரன் வாழ்கன்னு சொல்லியிருந்தோம். இதனால் அவர் தான் இதற்கு பொறுப்பேற்கணும். அவரே என்ன பேசுகிறாரு, என் சாதிக்காரனுக்கு ஒரு சோத்து பொட்டணத்தை கொடுத்தா இன்னொரு சாதிக்காரனை போய் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்து நிற்பான். நீங்கள் தேவர் பற்றின ஒரு சர்ச்சை பேசியிருக்கீங்க. இல்லை, அப்படி அதாவது தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலை நிகழ்த்தப்படுது. எதை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படுதுன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படுது. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணியார் ஜெசிந்தா பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டு போய் திட்டமிட்டு அந்த சுர்ஜித்ங்கிற அந்த சுவாசினியினுடைய சகோதரர் தம்பி படுகொலை செய்யலாம். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த இடத்துலையே அந்த நவீன் தேவர் வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அவன் நான் இந்த கொலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டேன். தீபக் பாண்டியன் கொலையில் அவன் கொலையை நேரடியாக செஞ்சான். கடந்த ஆண்டு நீதிமன்றத்திற்கு முன்னாடி மாயாண்டி தேவர்னு ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான். பார்த்துருக்கேன். ஏன் அது எதற்கான எதிர்வினை? தென் மாவட்டத்தில் குடியன்குளம், காசிலிங்கபுரம், ஆலந்தா என்கிற 3 ஊர்கள் காவல்துறையாலும் ஏவல் படையாலும் அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. அதுக்கு பின்புலகமாக இருந்தது சசிகலா நடராஜன், அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே இங்கே கொள்ளைக்காரங்க தான், அரசியல்ல எப்படி திருடுறாங்க, எப்படி ஒற்றைச்சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்க, எப்படி சாதிய படுகொலைகளை செய்கிறாங்க, எப்படி கூலி படுகொலை செய்கிறாங்க. நீங்கள் கலவர ஆய்வுகளை பாருங்கள். கலவர ஆய்வாளர்கள் சொல்வதை பாருங்கள். தென் மாவட்ட கலவரம், நீங்கள் போடிதவரம் கலவரம் பாருங்கள், முதுகுளத்தூர் கலவரத்தை பாருங்கள், குடியங்குளத்தை ஒட்டிய தொடர்ச்சியான 3 ஆண்டுகள் நடந்த கலவரத்தை பாருங்கள். அங்கு கொலைகள் நடந்திருந்தால் கொலைகள் நடக்கக்கூடிய இடம் அங்கு மல்லர்கள் கொல்லப்பட்டாலும் அது மல்லருடைய மண்ணாக இருக்கும், மற்றவர்கள் கொல்லப்பட்டாலும் அது மல்லருடைய மண்ணாக இருக்கும். திராவிட கட்சிக்கு தமிழ் நிலத்திலிருந்து கொள்ளையடிச்சு கொடுக்கக்கூடிய கூட்டம் எது? ஆற்று மணலை வலிச்சு அள்ளி நக்கி தின்ன கூட்டம் எது? கிரானைட் கொள்ளையடிச்சவன் யாரு சொல்லுங்க? மலைகளை விட்டு இயற்கையை வெட்டினா வெட்டி யாரு? நேரடியா மு.க. ஸ்டாலின் போய் வெட்டுறாரா? நாயக்கர் ஆட்சியில் கப்பம் கட்டினவன் யாரு? பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்ட போது பாளையப்பட்டவர்களில் பங்காளிகளாக மாறினவன் யாரு?